முடிஞ்ச என் வயசுக்கு தகுந்த 15 வயசு தான். என்னால முடிஞ்ச பங்களிப்பை நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். நாம் தமிழரோட கட்சியோட கொள்கை தமிழ் தேசியம், கொள்கை தலைவர் பிரபாகரன், கோட்பாடு தமிழ் தாய் வாழ்க, தமிழர் பிரபாகரன் வாழ்க. இதுதான் சொல்றது. உங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க வந்து தாவிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சண்டை வருமா? ஏன் நிறைய பண்றாங்க சொல்லுவாங்க. அவங்க கிட்ட வந்து எப்படி சொல்றது, கடந்து வந்துடணும். அவங்க கிட்ட சொல்ல போனா கடந்து வரதான். அந்த சண்டை வந்திருக்கா? கண்டிப்பா வந்திருக்கு. என்ன பண்ணீங்க அந்த சண்டையில என்னன்னா, சீமான் என்ன பெரிய ஆளா அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கும். அந்த அளவுக்கு சீமான் என்ன பெரிய ஆளா, அவங்ககிட்ட மௌனமா வந்ததுதான். அலெக்சாண்டர் சீமான் மாமா சொன்னது அலெக்சாண்டர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து சொல்றானா அவங்ககிட்ட நீ என்னத்தை காட்டணும், புன்னகை காட்டுறான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சிரிச்சிட்டு போக வேண்டியதான். அவங்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். நமக்கு அறிவு இருக்கு, நம்மளுக்கு ஒரு லட்சியம் இருக்கு, நம்மளுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, அதை நோக்கி போயிட்டே தான் இருக்கணும். அவன் கொள்கை தலைவர் வச்சிருக்கான், யாரு கொள்கை தலைவர்னு தெரியாம வச்சிருக்கான். ஆனா இவர் தாண்டா கொள்கை தலைவர். இவர் என்ன செஞ்சிருக்காரு, ஏது செஞ்சிருக்காரு. அவன் இந்த படத்துல இப்படி சொன்னாரு, அந்த படத்துல அப்படி சொன்னாரு, இந்த புத்தகத்துல இப்படி சொல்லியிருக்காரியா, இந்த புத்தகத்தை இப்படி சொல்லியிருக்காயா அப்படின்னு சீமான் மாமா வந்து உறக்க சொல்லுவாரு. இவங்க என்ன பண்ணாங்க, புலி படத்துல அப்படி சொன்னாரு, சர்க்கார் படத்துல இப்படி சொன்னாரு, அதெல்லாம் இல்ல. இந்த புத்தகத்துல இவர் இப்படி சொல்லியிருக்காரா, இந்த பெரியார் ஈவேரா சொல்ல நம்ம ஆயிரக்கணக்கான பெரியார் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரா, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஊட்டி வளர்த்திருக்காருல, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச